நான் உங்கள் டிகோட் வித் ரசூல். அதாவது இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, அமெரிக்காவிற்கு மிக கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளது ஈரானினுடைய கடற்படை. அடுத்து UAE, கத்தார், குவைத் ஆகிய நாடுகளை ஈரான் என்ற பெயரில் இஸ்ரேல் கடுமையாக தாக்கி வருகிறது. மீண்டும் போரை அறிவித்தார் ட்ரம்ப். இது சம்பந்தமாகவும் மேலும் பல தகவல்களை உள்ளடக்கி இந்த காணொலியில் விவரமாக பார்ப்போம். வாங்க, சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதாவது இன்னைக்கு இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவுரை ஒன்று கூறியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, நடந்து வரக்கூடிய பொருளாதார சிக்கல்களையும் மேலும் போர் சூழலையும் கருத்தில் கொண்டு மக்கள் தங்களுடைய எரிபொருள் தேவைகளை சிக்கனமாக செலவு செய்யுங்கள், சிக்கனமாக பயன்படுத்துங்கள் என்று இன்னைக்கு பிரதமர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கார். இது எதற்காக சொல்லியிருக்கார் அப்படின்னாக்கா, இப்போ ஹார்முஸ் ஜலசந்தியில் போர்ச்சூழல் இருக்கு இல்லையா, நிறைய கப்பல்கள் வெளியில் வர முடியாமல் அங்கே காத்து கிடக்கு. இதெல்லாம் பார்த்தா நிறைய அதாவது சிக்கல்கள், பொருளாதார சிக்கல்கள் மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடுகள்லாம் இருக்கு இல்லையா. அதனால மக்களை சிக்கனமாக பயன்படுத்தவும், பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் வருங்காலங்களில் அடுத்தடுத்த வாரங்களில் உயர்வதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. மேலும் தங்கம் வாங்குவதையும் ஒரு இடத்திற்கு நிறுத்துங்கள் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காரு அந்த மக்களுக்கு. எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இப்பொழுது இந்தியாவினுடைய ரூபாய் வீழ்ச்சி, இந்த பொருளாதார சிக்கலில் மாட்டிக்கிட்டு ரூபாயின் சரிவு விழுந்து, அதாவது ரூபாய் வீழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்குது இல்லையா, அதனால் வேண்டி அந்நிய செலாவணியை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி அவர் தங்கம் வாங்குவதை கொஞ்சம் நிறுத்தி வையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொதுமக்களுக்கு இன்னைக்கு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. அடுத்தபடியாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஈராக்கினுடைய மேற்கு பாலைவன பகுதிகளில் அவங்க ஈராக் நாட்டுக்கு தெரியாமலேயே ரகசியமாக இராணுவ தளங்களை கட்டமைச்சிருக்காங்க. இது எப்போ அப்படின்னாக்கா, ஈரான் இஸ்ரேல் வார் ஆரம்பிச்சிச்சு இல்லையா, அந்த ஒரு வாரத்திலேயே அவங்க இதை அவசரமாக எமர்ஜென்சி லேண்டிங் செய்வதற்காக வேண்டி ஒரு பகுதியை அந்த இரண்டு மலைகளுக்கு இடையில் விமானங்களை அவசரமாக தரையிறக்கி அவசர தேவையை சரி பண்ணிட்டு, அதாவது போரில் அந்த போர் விமானங்கள் சேதமடைஞ்சால் உடனே அதை எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணி அதுக்கான ஆயுதப்படிகளை மேற்கொண்டு உடனடியாக அதை விட்டு திரும்பவும் போர்க்களத்துக்கு திரும்புகிற மாதிரி அதை ரெடி பண்ணியிருக்காங்க. இதை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா, அந்த பகுதியாக மாடு மேய்க்கக்கூடிய ஒரு தொழிலாளி, அந்த நாட்டினுடைய குடிமகன் அதை பார்த்து கண்டறிந்ததாகவும் அங்கே இஸ்ரேலிய இராணுவத்தினர் அங்கே செயல்பட்டு வந்ததாகவும் கருதப்படுகிறது. அதன் மூலமாக அவர் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தகவல் சொன்னதாகவும் சொல்லப்படுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த நியூஸ் வெளியில் வந்திருக்கு. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா, லெபனான் மற்றும் இஸ்ரேல் வார் அது இப்போ கடுமையான முறையில் நடந்துக்கிட்டு தான் வருது. இந்த லெபனான் மற்றும் இஸ்ரேல் போரில் இப்போ தெற்கு லெபனான் பகுதிகளில் இஸ்ரேல் தொடர்ச்சியாக தங்கள் தாக்குதல்களை நடத்திக்கிட்டு தான் வராங்க. அதே மாதிரி ஹிஸ்புல்லாவும் அவங்களை நோக்கி எதிரி தாக்குதல்களை மிகவும் கடுமையான முறையில் இப்போது நடத்திட்டு வராங்க இல்லையா. அப்போ இப்போ ட்ரோன் தாக்குதல்களை அதிகப்படுத்தி இஸ்ரேல் ராணுவத்திற்கு எதிராக ஹிஸ்புல்லாவானது இந்த ஃபைபர் ஆக்டிக் ட்ரோன் மூலமா தாக்குதல் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஃபைபர் ஆக்டிக் ட்ரோன் தாக்குதல்களால் IDF ராணுவம் மிக கடுமையான தாக்கப்பட்டு பின்விளைவுகள் ஏற்பட்டு அவங்களுடைய தாக்குதல் உத்தியானது செயல்படுத்த முடியாமல் பின்வாங்கி தெரித்து ஓடும் நிலைமைக்கு வந்திருக்காங்க. அதனால் இப்போ இஸ்ரேல் என்ன ஆயிருக்கு அப்படின்னாக்கா, இஸ்ரேலினுடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் மற்றும் முன்னாள் பிரதமர் ஆகிய முன்னாள் பிரதமர் மற்றும் பல எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து இன்னைக்கு பொதுமக்களை திரட்டி நெதன்யாஹுக்கு எதிரான ஒரு பாரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்காங்க. இது எதற்காக வேண்டி அப்படின்னாக்கா, இந்த மாதிரி 3 வருஷமாக இந்த போர் சூழல்களை ஏற்படுத்தி இஸ்ரேலில் போயிட்டு காசாவில் போயிட்டு ஹமாஸ் அழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நாங்கள் ராணுவ நடவடிக்கையில் ஈடுபடுறோம், ஹமாஸ் ஒன்றும் இல்லாத போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களை தாக்குதல் பண்ணி இதுவரையிலுமே ஹமாஸ் அழிச்ச ஒரு இதுவும் இல்லை, அங்கேயும் ஒன்றும் செய்ய முடியல. அதே மாதிரி ஹிஸ்புல்லாவை அழிக்கிறேன்னு சொல்லிட்டு லெபனான் மேலே தாக்குதல் நடத்தி அங்கேயும் போர் சூழலை உருவாக்கினது இல்லாமல் ஹிஸ்புல்லாக்கள் முன்பு அவர்கள் கட்டளை தளபதிகள், ராணுவ தளபதிகள் இவங்கெல்லாம் தாக்குதல் பண்ணி அவங்களை அழிச்சிக்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ 3 வருஷமாக இந்த நடவடிக்கை எடுத்தோம். இப்போ இருக்கிற ஹிஸ்புல்லா முன்னாடி இருந்ததை விட வீரியமான முறையில் தாக்குதல், மிகவும் வலிமையான முறையில் இப்போ தாக்குதல் நடத்திட்டு வராங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஃபைபர் ஆக்டிக் ட்ரோன் மூலமா தாக்குதல் செய்து ட்ரோன் தாக்குதல்களை வீடியோவாக எடுத்து இந்த ஊடகத்திற்கு, சர்வதேச ஊடகங்களுக்கு வெளியில் விடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது மிகவும் அவமானகரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த IDF ராணுவத்தினர் தெரித்து ஓடுற வீடியோவும் அவங்களுடைய தாக்குதலால் IDF ராணுவத்தினர் வாத்து போல கொல்லப்படுகிறாங்க, நம்மளுடைய ராணுவத்திற்கு மிக கடுமையான இழப்பு ஏற்படுது, இதனால் மிகவும் சேதங்கள் அதிகமாக இஸ்ரேலுக்கு ஏற்படுது. அது எல்லாமே மாயபிம்பம் மூலமாக ஊடகத்துக்கு தெரிவிக்காமல் அவங்களுடைய பொய்யான தகவல்களை இராணுவத்துக்கு, அதாவது ஊடகத்துக்கு தெரிவித்து இவங்க ஒரு பொய்யான தகவல்களை இந்த மக்களை நம்ப வச்சு இஸ்ரேலினுடைய உண்மைத்தன்மையை மறைச்சிட்டாங்க. இவங்க எல்லாமே மாயையான செய்திகளையே வெளியிடுறாங்க.
இதன் மூலமா இஸ்ரேலினுடைய ராணுவத்திற்கு இழப்பு ஏற்படுவது மட்டும் இல்லாமல் இது காணொலி சர்வதேச ஊடகங்கள் மூலமா உலக மக்கள் பார்த்து இஸ்ரேலினுடைய ராணுவத்தை கேலியும் செய்திருக்கிறார்கள். இதனால் அவமானமாகவும் கருதுகிறாங்க. இஸ்ரேலுக்கு பின்னடைவு தான். இதனால இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் யாருன்னா நெதன்யாகு தான். அதனால இவர் இதுக்கு மேல வந்து மக்களுடைய நம்பிக்கையில் இழந்துட்டாரு. இதுக்கப்புறம் இவர் வந்து பதவியில் இருக்கக்கூடாது, பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலில் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் அந்த பொதுமக்கள் எல்லாமே சேர்ந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட முன்னாள் அதிபர்களும் சேர்ந்து அவங்க பாரிய ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் இஸ்ரேலில் வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு பிரதமர் வந்தால் தான் இதை மீட்டெடுக்க முடியும், இந்த நாட்டை வந்து மிக படுகொலையை கொண்டு போய் சேர்த்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ச்சியாக தொடர்ந்து நடத்தி வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி காசா பகுதிகளிலையும் தாக்குதல் நடத்துறாங்க இல்லையா. இப்போ காசா பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கொள்ளை மற்றும் ஆயுத குழுக்களை உருவாக்கி அங்கே வந்து பாலஸ்தீன போராளிகளுக்கு எதிராக தாக்குதல்களை விரிவுபடுத்திட்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் அதாவது இஸ்ரேலும் சேர்ந்து ஒரு அங்கே உள்ள போராளிகளுக்கு எதிராக அவங்க ஒரு ஆயுத குழுக்களை உருவாக்கி இவங்க மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னேற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கான தேவையான கவசப்படைகள், ஆயுதங்கள் மற்றும் அவங்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மூலமாக கொடுத்துட்டு வந்துட்டு பணம் மற்றும் ஆயுதங்கள் எல்லாமே வந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மூலமாக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க மேலே போராளிகள் மேலே தாக்குதல் நடத்த இருந்த அந்த உளவு செய்தி கிடைக்கப்பட்டு ஹமாஸ் போராளிகள் என்ன பண்ணியிருக்காங்க, முன்கூட்டியே தாக்குதல் நடத்தி அவங்கள ஒரு பொறி மூலியமாக தாக்குதல் செய்து அவங்க ஒரு 10 பேருக்கு மேலே கொல்லப்பட்டு விட்டதாகவும் மேலும் ஒரு சிலரை கைது செய்திருக்கிறதாகவும் அங்கிருந்து வரக்கூடிய ஊடக தரப்பு செய்தி வெளியிட்டிருக்காங்க. அடுத்தபடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் துபாய், அதாவது கத்தார், குவைத் ஆகிய அரபு நாடுகளில் ஒரு சில ட்ரோன் தாக்குதல்கள் தொடர்ந்து இப்போ ஒரு 3 நாட்களாக செஞ்சுட்டு வராங்க இல்லையா. இது எல்லாமே ஈரான் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகத்துக்கு பெருசாக பரப்பிடுறாங்க. ஈரான் தான் இந்த தாக்குதல்கள் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்க்க போனோம்னா ஈரான் வந்து இந்த அனைத்தையும் மறுத்திருக்காங்க. சட்டப்படி நாங்கள் இதுக்கான தாக்குதல்களை நாங்கள் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஊடகத்துக்கு தெரிவிச்சிருக்காங்க. அது என்னன்னா, தாக்குதல் செஞ்சால் நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளிப்படையாக ஒத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தாக்குதல் செஞ்சாக்கா எண்ணெய் ரீஃபைனரி மற்றும் ஆயில் ப்ரொடக்ஷன் சைட் மட்டும் தான் நாங்கள் தாக்கல் செய்வோம், பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் நாங்கள் தாக்கல் செய்ய மாட்டோம். அதனால் இப்போ நடந்துகிட்டு வரக்கூடிய தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் சவுதி அரேபியாவை சேர்ந்து மிக கடுமையான அதாவது கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காங்க ஈரானுக்கு. அதுவும் இல்லாமல் இனிமேல் எங்களுக்கு பொறுமைக்கு எல்லை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் நாங்களும் எதிர்த்தாக்குதல் நடத்தக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சவுதி அரேபியா இன்னைக்கு மிக கடுமையான கண்டனத்தையும் ஈரானுக்கு விடுத்திருக்காங்க. அது அவங்க முழுவதுமாக மறுத்திருக்காங்க. அப்புறம் ஒரு சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க, இந்த தாக்குதல்கள் எல்லாம் ஈரான் பேரில் இஸ்ரேல் தான் இதை பின்தொடர்ந்து செய்து வராங்க, இவங்களுக்குள்ள ஒரு சண்டைகளை மூட்டி விடுறதுக்காக வேண்டி இது எல்லாத்துக்கும் காரணம் இஸ்ரேல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மத்திய கிழக்கினுடைய அரசியல் ஆய்வாளர்கள், ராணுவ ஆய்வாளர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தபடி என்னன்னா, இந்த ஈரானுக்கு கெடு விதித்தாங்களா, 24 மணி நேரம் டைம் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ட்ரம்ப் மூலியமாக வந்து ஒரு 14 அம்ச திட்டத்தை உடனடியாக கையெழுத்து போட்டு எங்களுக்கு வந்து ஓகே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அதை இன்னைக்கு ஈரான் தரப்பினர் வந்து அதாவது மத்தியஸ்தம் செய்யக்கூடிய பாகிஸ்தான் மூலியமா இன்னைக்கு வந்து அதுக்கான பதிலை கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு 10 அம்ச திட்டத்தை திரும்பவும் அவங்க வந்து அமெரிக்காவுக்கு நேரடியாக தெரிவிச்சிருக்காங்க பாகிஸ்தான் மூலியமா. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பகுதிகளை கட்டுப்படுத்துறது எங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். அதே மாதிரி அவங்க எப்போ அன்னைக்கு முன்னாடி எப்படி சொல்லியிருந்தாங்களோ அந்த திட்டத்தில் அவங்களுடைய நிலைப்பாட்டில் கொஞ்சம் கூட குறையாமல் மாறாமல் அவங்க நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மற்றும் இந்த கல்ஃப் நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ராணுவ பேஸ், அமெரிக்காவினுடைய ராணுவ பேஸ் எல்லாத்தையுமே முழுவதுமாக தொடர்ந்து வெளியாயிடணும். எங்களுக்கு அதாவது அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராணுவ தளங்கள் இங்கே எதுவுமே இருக்கக்கூடாது. அதே மாதிரி இங்கே வந்து நாங்கள் சுதந்திரமான முறையில் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுவோம். நாங்கள் தான் அதை இது பண்ணுவோம். அதை வரி வசூல் பண்ணுறதா இருந்தாலும் எல்லாமே நாங்கள் எங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். அதை நீங்கள் வந்து அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதும். மேலும் இந்த நியூக்ளியர் சம்மந்தமாக அவங்க அந்த எந்த இதுவுமே சேர்க்கலை. நியூக்ளியர் சம்மந்தமாக அவங்க பேசவே இல்லை. மேலும் அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அந்த லெபனான் யுத்தமும் இந்த யுத்த நிறுத்தமும் ஒரே இதில் வரணும், அதில் வந்து இணைச்சிக்கிட்டு லெபனான் அந்த நாட்டு இஸ்ரேல் மூலயமா நடக்கக்கூடிய அனைத்து போர்ச்சூழல்களும் முழுவதுமாக நிறுத்தப்படணும் அப்படின்னு சொல்கிறதையும் ஒரு வார்த்தையை ஆணித்தரமாக இணைச்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்க சொல்கிற முன்னாடி என்னென்ன கோரிக்கைகள் விடுத்தாங்களோ அது அத்தனையுமே சொல்லி இன்னைக்கு திரும்பவும் அதே அந்த 10 அம்சம், அதாவது 14 அம்ச திட்டத்தை 10 அம்ச திட்டமாக அவங்க எல்லாத்தையுமே அதை வந்து விரிவாக எழுதி கொடுத்துட்டாங்க. அதை பார்த்த ட்ரம்ப் வந்து மிக கோபத்தில் இருப்பதாகவும், அதாவது செய்தியாளர்கள் ஊடக சந்திப்பின் போது செய்தியாளர்கள் கேட்டிருக்காங்க கேள்வி, அதாவது நீங்கள் அந்த ஈரானுடைய பதிலுக்காக காத்திருந்தீங்க, இப்போ என்ன சொன்னாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவரு அங்கிருந்து கோபமாக உள்ள சென்றதாகவும், அங்கேருந்து போயிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய பதில் வந்து எனக்கு ஏற்புடையதாக இல்லை, அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்ன பதிலை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அது வந்து அவங்களுடைய சிரிப்பு வந்து வெகு நாளைக்கு இருக்காது, அவங்க சிரிப்பை வந்து நாங்கள் அடக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் அவங்க மேலே மிக கடுமையான தாக்குதல்களை நடத்துறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நான் மேற்கொள்ள சொல்லிட்டேன் அப்படின்ட்டு ஒரு ட்ரூ சோஷியல் மீடியாவில் அவர் ஒரு கருத்து ஒன்று தெரிவிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக சென்காமினுடைய கட்டளை தளபதி என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, மேலும் வந்து ஈரான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை நாங்கள் வந்து மிக கடுமையான முறையில் நாங்கள் வந்து முற்றுகையிட போகிறோம். இந்த முற்றுகையானது இது முன்பை விட மிக வலிமையானதாக இருக்கும். இதன் மூலமாக ஈரானுக்கு எந்த விதமான எண்ணெய் பரிமாற்றமும் எந்த வர்த்தகமும் நடக்காத அளவுக்கு நாங்கள் முற்றுகையிட்டு அவங்க முழுவதுமாக நாங்கள் சிதைக்க போகிறோம்
அப்படின்னு சொல்லி, அதாவது எரிசக்தி மின் உற்பத்தி மேலும் முன்னாடி சொன்ன மாதிரி இது எல்லாத்தையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே நாங்கள் அடிக்க போகிறோம். அவரும் என்ன சொல்லியிருக்காரு, 3 வார காலத்துக்கு எங்களுக்கு அவங்க மேலே போர் தொடுக்கிறதுக்கு அனைத்து அனுமதி எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட அடுத்த இவங்க அதாவது எச்சரிக்கை விடுத்த அடுத்த ஒன் ஹவர்லேயே என்ன பண்ணியிருக்காங்க, ஈரானுடைய ஐஆர்ஜிசி தரப்பு கடற்படையானது அதாவது கத்தாரை நோக்கி சென்று கொண்டிருந்த அமெரிக்காவினுடைய கப்பல், அதாவது எண்ணெய் ஏற்றி சென்றக்கூடிய கப்பலை உடனடியாக தாக்குதல் நடத்தி அதை வந்து தீப்பரவல் ஏற்பட்டு எரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அமெரிக்காவுக்கு சொந்தமான சரக்கு மற்றும் எண்ணெய் கப்பல்களை மிக கடுமையான மிரட்டல் விட்டு உடனடியாக வெளியேறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டல் விடுத்திருக்காங்க. அடுத்தபடியாக என்னன்னா, அவங்களுடைய 30-40க்கு மேற்பட்ட அந்த சிறிய படகுகள் மூலியமாக உடனடியாக அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பகுதிகளை சுற்றி ரோந்து பணிகளிலும் ஈடுபட்டிருக்காங்க. ஈரானுடைய கடற்படை தளபதி அடுத்தபடியாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, அதாவது உங்களுடைய முற்றுகை எந்த வகையில் இருந்தாலும் அந்த முற்றுகையை மீறி உடைத்துக்கொண்டு ஈரானுடைய கப்பல்கள், சரக்கு கப்பல்கள், எண்ணெய் கப்பல்கள் அதன் வழியாக சென்று வரும். அதை நீங்கள் தாக்குதல் நடத்தினால் அதற்கப்புறம் என்ன நடக்குன்னா, நாங்கள் வந்து உங்கள் மேலே மிக கடுமையான தாக்குதல்களை மேற்கொள்வோம். நீங்கள் அவ்வாறு ஒரு சிறிய தாக்குதல்களை ஈரான் மேலே அந்த ஈரானிய கப்பல்களோ சரக்கு போர்க்கப்பல்கள் மேலேயோ ஏதேனும் ஒரு சிறிய தாக்குதல் நடத்திட்டாலும் நாங்கள் வந்து இந்த போரை அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் எடுத்துட்டு போயிடுவோம். மேலும் எங்களுடைய தாக்குதல் மிக வீரியமாகவும் கடுமையானதாகவும் இருக்கும். இதிலிருந்து நீங்கள் வந்து தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் எங்களிடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் அவர் நாட்டினுடைய இராணுவ செய்தி ஊடக செய்தியாளர் அவரும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, இந்த எச்சரிக்கைக்கெல்லாம் நாங்கள் வந்து அஞ்ச மாட்டோம். நீங்கள் இவ்வாறு செய்கிறது வந்து மேலும் போர்ச்சூழலை பதற்றத்தை அதிகப்படுத்தி தான் இருக்கும். அதாவது நாங்கள் எவ்வாறு இத்தனை நாட்களாக தன்னடக்கத்துடன் இருந்தோமோ அதற்கான நேரம் எங்களுக்கு முடிந்து விட்டது. மேலும் எங்களுடைய தாக்குதல்களின் வீரியத்தை நாங்கள் அதிகப்படுத்திட்டு இருக்கோம். மேலும் வந்து அந்த அதாவது இந்த போர் நிறுத்த காலகட்டத்தில் நாங்கள் எங்களுடைய ஆயுதங்களையும் மேலும் எங்களுடைய திறன்களையும் வளர்த்து வச்சிருக்கோம். மேலும் அதிகப்படுத்தி தான் வச்சிருக்கோம். நீங்கள் இப்போது எந்த தவறுகள் செய்தாலும் அதற்கு உங்களுடைய ராணுவ பேஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ இந்த வளைகுடா நாடுகளில் மேலும் மீண்டும் தாக்கி அடிக்கப்படும், தீக்கிரையாக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த உங்களுடைய நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகள் அனைத்து நாடுகளிலுமே நாங்கள் கடுமையான தாக்குதல் நடத்துவோம். தவறான கணக்கிடுதல் நீங்கள் போட்டுறாதீங்க. தப்பான கணக்கு எங்களை நோக்கி தவறுதலான கணக்கை செலுத்தி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையான எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க. அது பார்லிமெண்டினுடைய இப்ராஹிம் ரைசி அவர்கள் அவங்களும் இன்னைக்கு வந்து மிக கடுமையான எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. இதுவாறு நீங்கள் வந்து திரும்ப போர்ச்சூழலை அதிகப்படுத்தினீங்கன்னா நாங்கள் எந்த ஒரு எல்லைக்கும் சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு நாங்கள் வலிமையானவர்களாக இருக்கும். மேலும் உங்களுடைய நட்பு நாடுகளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. மேலும் உங்கள் நட்பு நாடுகளுக்கு மிக கடுமையான சேதத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நட்பு நாடுகள் சொல்றது அவங்களுடைய அந்த வளைகுடா நாடுகளை, அதாவது ஜிசிசி நாடுகளை மிக கடுமையாக எச்சரிச்சிருக்காங்க. உங்களுடைய நட்பு நாடுகள் உங்கள் நட்பு நாடுகளில் இருக்கக்கூடிய ராணுவ தளங்களையும் சுக்குநூறாக நொறுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் உங்களுடைய கப்பல்களும் தீக்கிரையாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதாவது நேரடியாக அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்களுக்கும் அவங்களுடைய கட்டளை தளபதிகளுக்கும் அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்புக்கும் மிக கடுமையான எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க. அதாவது அவரும் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, இந்த 3 வார காலத்துக்குள்ள நாங்கள் போர் தொடுக்கக்கூடிய எங்களுக்கு அனைத்து அனுமதிகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மீண்டும் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல போர் சூழலை உருவாக்கிட்டாங்க. அது எப்போ நடக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம பொறுத்து பார்ப்போம். அது இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு ரெண்டு தரப்பில் இருந்துமே போர் விமானங்களை தங்கள் மத்திய கிழக்கு பகுதிகளுக்கு மிக அதிகமாக அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் மற்றும் ராணுவ விமானங்கள் எல்லாமே சென்று கொண்டு தான் இருக்கு. அடுத்தபடியாக F-35 விமானம் வந்து இப்போ நேற்று வந்த தகவலில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்லேருந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நோக்கி நகர்ந்த ஒரு F-35 விமானமானது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்குன்னு ஒரு செய்தி வந்துச்சு. அது யார் அப்படின்னாக்கா, ஈரானுடைய வான்படை இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, F-35 உளவு பார்த்தது மற்றும் அதே மாதிரி ட்ரோன்களை வச்சு உளவு பார்த்திருக்காங்க. இதெல்லாம் வந்து எப்போ செய்வாங்கன்னாக்கா, ஒரு போர்ச்சூழல் உருவாக போது ஒரு தாக்குதலை நடத்த போகிறோம் அப்படிங்கிறப்ப அதுக்கு முன்னாடி இந்த உளவு பார்க்கறது, அந்த F-35 விமானத்தை வச்சு ஒரு வேவ் பார்க்கறது இதெல்லாம் செய்வாங்க. அவ்வாறு இன்னைக்கு செய்யும் போது அதை சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சுட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அது வந்து அவசர எமர்ஜென்சி லேண்டிங்க்கு உடனடியாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்ல வந்து இறக்கிட்டதாக தகவல் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தபடியாக என்னன்னா, அதே மாதிரி வடகொரியாவில் அவங்க வந்து ஒரு அணு ஆயுத நாடாக தான் இருக்காங்க. இன்னைக்கு மேற்கத்திய நாடுகள் எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, அதாவது வடகொரியாவினுடைய அணுசக்தி அனைத்து சர்வதேச அணுசக்தி முகமையில் கையெழுத்து போடணும். எத்தனை அவங்கள்ட்ட என்ன இருக்குது, என்ன வடகொரியாவினுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸ் எவ்வளோ இருக்குது என்னன்னு சொல்லிட்டு வெளிப்படையான அறிக்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐநாவில் இன்னைக்கு அவங்க வந்து சர்வதேச IAEAவில் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தில் ஒப்பந்தத்தின் கீழே அவங்களையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வெஸ்ட் நாடுகள் அவங்களுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஐநாவிலையும் அந்த பேசியிருக்காங்க. அது சம்பந்தமாகவும் 2 நாளைக்கு முன்னாடி தான் வடகொரியாவினுடைய அதிபர் கிங் ஜாங் ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு. அதாவது ஈரானில் இப்போ நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் செஞ்சு என்னை கொன்றாலோ உடனடியாக அந்த நாட்டின் மீது நியூக்ளியர் அட்டாக்கை உடனடியாக செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான தீர்மானங்கள் வரையறுக்கப்பட்டு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தி அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் அவர் செய்து வைத்துள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி முன்பே வந்து ஈரானில் இது மாதிரி செஞ்சிருந்தாங்கன்னா அந்த தாக்குதல்கள் நடத்தியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றது பல ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது. மேலும் வந்து
இந்த சைட் ஆஃப் ஹார்மஸில் இந்த பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த நேரத்தில் பிரான்ஸும் பிரிட்டிஷும் வந்து ஒரு போர்க்கப்பல்களை அங்கே அனுப்பியிருக்காங்க. அதை அறிந்த உடனே ஈரானினுடைய IRGC ஆனது ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த சூழலில் உங்களுடைய போர் விமானங்கள் இந்த சைட் ஆஃப் ஹார்மஸ் பக்கம் நிலை நிறுத்தினீங்கன்னாக்கா எங்களுடைய தாக்குதல்கள் இலக்காக மாற்றப்படும் அப்படின்னு சொல்றதோட பிரான்ஸ் வந்து இது நாங்கள் வந்து போருக்காக எடுத்து வரல, நாங்கள் வந்து ஒரு அதாவது நாங்கள் வந்து உங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எதுலையுமே ஈடுபட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கியதாகவும் தகவல் கூறப்படுறாங்க. மேலும் இந்த தகவல்கள் பிடிச்சிருந்து புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.